மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். தலையில் வணங்கி நாம் ஜெபிப்போம். இந்த வசனத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி, கர்த்தர் நம்மோடு பேசும்படி, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் நம்முடைய காதுகள் கேட்கும்படி நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வி
தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், இயேசுவே. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, 5 அப்பம் 2 மீன் சிறுவனுடைய கரங்களிலே இருந்ததை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்து கூடின பல ஆயிரங்களையும் திருப்தி ஆக்கினவர் இன்றைக்கும் வசனமாகி உம்முடைய ஜீவ அப்பத்தை திருப்திப்படுத்துங்க, எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐயா அங்கே உட்காருங்க. பிள்ளைங்க பேச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பேசுகிறவங்களும் அப்படியே முன்னாடி வெளியில் மேலே உட்கார வைங்க. பிரைஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னா பரவாயில்ல. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கவனம் சிதற வேணாம். ஏன்னா எனக்கு இங்கேருந்து பேச்சு சத்தம் வருவது எனக்கு சற்று சிரமமாக இருக்குது. யார் பேசினாலும் மேலே உட்கார வச்சிருங்க. போகும்போது கடைசியில் ஒரு பூசை ஒன்று கொடுப்போம். சரி, இங்கே நான் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களில் கப்பர்நகும் என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்வதற்காக உள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த பட்டணத்தில், அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டார் அல்லது ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் அழைத்து பிரசங்கிப்பதற்காக அழைத்தார்களோ என்னவோ தெரியல, விவரம் தெரியல. அவரை வீட்டிற்குள்ள அழைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்துட்டார். வீட்டில் இயேசு வந்த உடனே அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருந்தது என்று தெரியாது. எல்லா அறைகளும் நிரம்பி விட்டது. இன்னும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாமல், அப்படின்னா வாசலுக்கு வெளியில கூட ஜனங்கள் என்ன செய்தாங்க? நிரம்பி இருந்தாங்களாம். வந்த யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை போதித்தார். சொல்லுங்க, எதை போதிச்சாரு? நான் கேள்வின்னு கேட்டா ஒரே சத்தமா எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து பதில் சொல்லுங்க, அப்பதான் அந்த சத்தம் தெளிவா வரும். சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை போதித்தார். எதை போதித்தாரு? வசனத்தை ஆண்டவர் என்ன செய்தாரா? போதித்தார். இன்றைக்கு இந்த சம்பவத்தில் திமிர்வாதக்காரன் ஒருவனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தார்களாம். வந்து அவங்க நினைச்சிட்டு வந்தாங்க, இயேசு இங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவிடத்தில் கொண்டு போனால் இவனை மாற்றிடலாம், சுகமாக்கிடலாம் என்கிற நம்பிக்கையோடு அந்த கட்டிலோடு அவனை தூக்கிக்கிட்டு வராங்க. வந்தால் வீட்டு உள்ளேயும் ஜானம், வீட்டுக்கு வெளியவும் ஜானம். இவனை தூக்கிக்கிட்டு உள்ளே போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, வழி விடலை, வழி கொடுக்க மனல. ஏன்னா யாருன்னு பார்க்குறாங்க. படுத்திருந்தவன் யாரு? திமிர்வாதக்கார, திமிர்னால வந்த வாதம். அதனால் அவனுக்கு உதவி செய்ய யாருக்கும் மனம் வரல. இந்த சூழ்நிலையில் அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு அமர்ந்திருக்கிற அந்த வீட்டின் கூரையை பிரித்து நேரம் மேலே இருந்து அப்படியே என்ன செய்தாங்களா?
இறக்குனாங்களாம். அப்போ வேதம் சொல்லுது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை என்ன செய்தாரா? சுகமாக்கினாராம். கரங்களை வைத்து சத்த முரளில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் இங்க இருக்கிற எல்லாருமே படித்தது தான் இல்லையா? நம்ம என்ன செய்திருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். இந்த சம்பவத்தில் இருந்து பல கோணங்களில் நாம் செய்திகளை என்ன செய்திருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து எத்தனை தலைப்புகளிலெல்லாம் செய்தி நாம் கேட்கலாம் என்று சொன்னால், இயேசுனுடைய வல்லமை எப்படி பட்டது. ஏன்னா திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தோன்னு இயேசு என்ன செய்கிறார்? சுகமாக்குறார். அப்போ அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை தலைப்பாக வைத்து நாம் பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். ஒருவேளை படுக்கையில் இருந்த அவன் உடனே என்ன ஆனா? சுகமானான். அப்ப இயேசு கொடுக்கிற சுகம் எல்லாம் நாள் கடந்தல்ல, உடனே சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி ஒருவேளை பல கோணங்களிலே இப்படியும் பல தலைப்புகளிலே செய்தியை நாம் கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவன் படுத்திருந்த அந்த படுக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த படுக்கையை வைத்தே செய்தியாக கேட்டிருக்கலாம். பாவ படுக்கை. என்ன படுக்கை? பாவ படுக்கை. அது மாத்திரமல்ல, படுக்கை என்று சொல்லும் பொழுது சோம்பேறிக்கு உதாரணமாய் சொல்ல, சோம்பேறி எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். அப்ப படுக்கை என்பது சோம்பல் தனத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. படுக்கை என்பது பாவத்தை குறிக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இப்படி எல்லாம் செய்திகளை நாம் என்ன செய்திருக்கலாம்? கேட்டிருக்கலாம். ஒருவேளை அந்த படுக்கையில் கிடக்கிற அந்த மனுஷன் எழும்ப முடியாதவனாக, அவன் எழுந்து நடக்கிறவனாக இருந்தால் அவனை என் கட்டிலோட தூக்கிட்டு வர போகிறாங்க. அவன் யாரு? எழும்ப முடியாதவன். அப்போ எழும்பவே, வாழ்க்கையில் எழும்பவே முடியாத நிலையில் இருக்கிற உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி இப்படியும் ஒரு தலைப்பை கொடுத்து ஒருவேளை இந்த உதாரணத்தில் இருந்து ஒருவேளை நாம் செய்தியை கேட்டிருக்கலாம். இன்னும் படுக்கை என்று சொல்லும் பொழுது அது தூங்குகிற நிலையை என்ன செய்கிறது? காட்டுகிறது. தூக்கத்தை விரும்பாத என்று சொல்லி ஒருவேளை இப்படியெல்லாம் தலைப்புகளிலே செய்தியை நாம் நிச்சயம் என்ன செய்திருப்போம்? கேட்டிருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு தலைப்பு என்னன்னா 4 பேர். சொல்லுங்க, எத்தனை பேர்? எந்த 4 பேர்? அந்த 4 பேர், தூக்கிட்டு வந்த அந்த 4 பேர். சொல்லுங்க, செய்திக்கு தலைப்பு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் இயேசுவிடம் வந்த இயேசுக்கள். சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா இருக்குல்ல? சொல்லுங்க, இயேசுவிடம் வந்த இயேசுக்கள். அருமையான கர்த்தருடைய அவர்கள், இந்த தலைப்பின் கீழாக இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன? இயேசுவிடத்தில் வந்த இயேசுக்கள். அது என்ன அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பலவிதமான சிந்தனைகள் வரும். அருமையான கர்த்தருடைய அவர்களே, பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுல் இப்படி சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நியாயமானது. நான் கிறிஸ்துவை என்ன செய்கிறேன்? பின்பற்றுகிறேன். அதுபோல நீங்களும் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவை பின்பற்றுங்க என்று சொன்னால் நியாயமான வார்த்தை. ஆனால் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அவர் யாரா மாறிட்டாரு? கிறிஸ்தவனா மாறல, கிறிஸ்துவாகவே என்ன செய்துட்டாரு? அதனாலதான் சொல்றாரு, நான் அவரை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன என்ன செய்யுங்க. அப்ப என்ன நீங்க பின்பற்றீங்கன்னா யாரை பின்பற்றினது போல? சொல்லுங்க பார்க்கலாம். அதே பவுல் சொல்றாங்க, கிறிஸ்துவனுடைய ஆட்சி அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் என்ன செய்கிறேன்? தரித்திருக்கிறேன். இயேசு எப்படி பேசுவாரோ அதே போல பவுல் பேசுகிறார். இயேசு எப்படி நடப்பாரோ அதே போல நடக்கிறார். இயேசு எப்படி ஜனங்களுக்கு உபதேசிப்பாரோ அதே போல பவுலும் பேசுகிறார். எனவே தான் சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய ஆட்சி அடையாளங்களை எல்லாம். அதனால தான் சொல்றான், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். அப்ப யோசித்து பாருங்க, சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டிருக்கேன்?
அறையப்பட்டு இருக்கிற நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார். அப்ப இந்த வசனத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா அவன் கிறிஸ்தவனா மாறல, அவன் யாரா மாறிட்டான். சத்தமா சொல்லுங்க. தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் தலை நிமிந்து பாருங்க. என்ன கவுந்து போய் நல்ல நேரம் உட்காருங்க. கையெல்லாம் கட்டி இவங்களாம் உட்காருங்க. நல்ல உட்காருங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். யாரா மாறிட்டா? கிறிஸ்தவனா மாறுகிறது ஒண்ணு. சரிங்க, கேட்டலாமா? கிறிஸ்தவர்களாய் மாறிச்சோன்றவங்கலாம் சத்த முறையிலே சொல்வோமா? ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்க. அது சின்னது அப்பப்போ அப்படிதான் சொல்லும். அதெல்லாம் கணக்கு, அது கொசுறு கணக்கே வராது. சரி, கிறிஸ்துவாய் மாறிச்சோம் அப்படின்றவங்கலாம் சத்த முறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சந்தேகத்தில் தான் இருக்கு வண்டி. அப்போ இன்னும் மாறல, கிறிஸ்தவர்களாகவும் மாறல, கிறிஸ்துவாகவும் என்ன செய்யல, மாறல. ஆனால் உண்மை என்னன்னா, நாம் கிறிஸ்தவர்களாய் அல்ல, இந்த உலகத்தில் நாம் யாரா மாறணும்? கிறிஸ்துவாய் மாறணும். ஒரு முறை இயேசுனுடைய ஊழிய நாட்களில் பிலிப்பு என்கிற ஒருவன் வந்தான். வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், எப்போ பார்த்தாலும் பிதா 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 பிதான்னு. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவை பற்றியே பேசுகிறார். எப்போ பார்த்தாலும் பிதா பிதான்னு சொல்றாரு. இந்த பிலிப்புக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள, ஒரு இது என்னன்னா, அந்த பிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறா, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறா. அப்போ இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 14ஆம் அதிகாரம் யோவான் 14:9 எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 14:9 எடுத்து வாசிச்சு பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்பு சொல்றான் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூடவே இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் யார் ஒருவன் என்னை கண்டானோ பிதாவை கண்டான். அப்ப யாரை கண்டான்? சொல்லுங்க, யாரை கண்டா? என்னை கண்டவன் யாரை பார்த்தவன்? பிதாவை பார்த்த. அப்போ இந்த உலகத்தில் இயேசு மனித அவதாரத்தில் இருந்தாலும், நடந்தாலும், பேசினாலும், நின்றாலும், உட்கார்ந்தாலும், போதித்தாலும், இந்த உலகத்தில் இயேசு யாரை வெளிப்படுத்தினார் என்றால், சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, பிதாவை வெளிப்படுத்தினார். மிக அழகாய் சொல்ல, என்ன கண்டவன் யாரை கண்டா? இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்து நீ என்னை அறியலையா? என்ன பார்த்தாலும் யாரை பார்த்துடலாம்? பிதாவை பார்க்கலாம். அதைத்தான் பவுலும் சொல்றா. இயேசுவை காணனா என்னை கண்டவன் யாரை பார்த்தது? அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறின கிறிஸ்தவர்களாய் மாறிட்ட சாட்சியிலெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் முன்ன அதெல்லாம் வழிபட்டேன், இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்யிட்டேன். கிறிஸ்தவனாய் மாறுகிறதுனாலையோ நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. மதம் மாறுறதுனாலையோ எந்த பிரயோஜனம் நமக்கு ஒன்றும் இல்லை. நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் யாரா மாறணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவாய் மாறணும். அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் இதற்கு ஒரு தலைப்பு, இயேசுவிடம் வந்த இயேசுக்கள். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 4 பேரை நான் யாரா பார்க்கிறேன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவாய் பார்க்கிறேன். அந்த 4 பேரை எப்படி பார்க்கிறேன்? இயேசுவாய் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. மீண்டும் அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இப்ப மீண்டும் வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள், இயேசுவிடத்தில் வந்தார்கள். இப்போ இந்த திமிர்வாதக்காரனை அல்லது அந்த திமிர்வாதத்தினால் உண்டான அந்த வியாதி என்ன வியாதி என்று சொன்னால், தன்னுடைய கடமையை தன்னாலே செய்ய முடியாத ஒரு நிலை. சொல்லுங்க, தன்னுடைய கடமையை தன்னால செய்ய முடியாத ஒரு வியாதி தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி. கால் இருக்கு, ஆனா அவன் நினைக்கிறது போல எழுந்து அவனால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஒரு காலை தூக்கி வைக்கணும்னா கூட அவன் உதவி கேட்கணும். இந்த காலை கொஞ்சம் தள்ளி என்ன செய்யுங்க, வைங்க. சாப்பாடை கொண்டு வந்து வச்சா கூட கரத்தினால எடுத்து அவன் கையினால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப சாப்பாடு கூட இன்னொருவருடைய உதவியை நாடன். அதாவது தன் கடமைகள் எதனாலும் அவனால செய்ய முடியாத ஒரு வியாதி.
முடியாத ஒரு நிலை தான் இந்த திமிர்வாதக்காரனுடைய அடையாளம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு திமிர்வாதக்காரன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று சொன்னா நிச்சயம் அவனுக்கு ஒரு தகப்பன் இருந்திருக்கணும், ஒரு தாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் கூட பிறந்த சகோதரனோ அல்லது சகோதரி என்ன செய்திருக்கணும், நிச்சயம் இருந்திருக்கணும். அவனுக்கு உறவுகள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா ஒரு மாமா, ஒரு மாமி, ஒரு பெரியப்பா, ஒரு பெரியம்மா, ஒரு சித்தி, ஒரு சித்தப்பா அப்படின்னு நிச்சயம் என்ன செய்திருக்கணும் சொல்லுங்க. அது சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? நிச்சயம் இருந்திருக்கணும். யோசித்து பார்த்த இந்த திமிர்வாதக்காரனை இப்ப தூக்கி கொண்டு வந்தது பெற்றோர் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை. இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தது மாமா மச்சான் இல்லை, 4 பேர் அப்படின்னு வேதம் போட்டு இருக்கிறது. எப்பவுமே வேதம் நம்ம சிந்திக்கவும் நாம் கண்டுபிடிப்பதற்கவே சில காரியங்களை கேள்விகளாகவே வைக்கப்பட்டு இருக்கு, மறைவாகவே. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 4 பேர் யாருன்னா அவன் கூட பிறந்தவங்க இல்லை, அவனை பெற்றவர்கள் இல்லை. நிச்சயம் அந்த 4 பேர் யாரா இருக்கணும் அப்படின்னா வேதத்தின்படி நண்பர்களாகத்தான் இருக்கணும். சொல்லுங்க, யாரா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நண்பர்களாகத்தான் வேதத்தின்படி இருக்கணும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் அவங்க பெரியப்பாவா இருக்கலாமே, மாமாவா இருக்கலாமே அப்படின்னு. நீங்க வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். யோபு ஐஸ்வர்யத்தில் இருந்த அவன் வாழ்க்கை எல்லாம் சீர்குலைந்து போன செய்திய யோபுடைய நண்பர்கள் அறிந்தது போல யோபுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க சொல்லுங்க, நிச்சயம் அறிந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? நிச்சயம் அறிந்திருக்கணும். யோபுடைய வாழ்க்கையில பிள்ளைங்க மரித்து ஆஸ்தி எல்லாம் செலவழிந்து போன எல்லா சூழ்நிலையும் நிச்சயம் எல்லாரும் அறிந்திருக்கணும். எப்படி யோபுடைய நண்பர்களுக்கு செய்தி போச்சோ அதே போல எல்லாரும் அறிந்திருக்கணும். ஆனா யாரு வந்தா தெரியுமா சொல்லுங்க, யாரு வந்தா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் கடைசியில் சொல்லுது, அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தில் வீட்டில் அப்படியே ராஜா போல உட்கார்ந்துருக்கும் போது அவன் கூட பந்தி இருப்பதற்காக வந்தாங்களாம். வந்த பட்டியல வேதம் சொல்லும் பொழுது யோபுடைய சகோதரிகளும் சகோதரர்களும் முன்பு அவனுக்கு அறிமுகமானவர்களும் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட உட்கார்ந்து என்ன செய்தாங்களாம், போஜனம் செய்தாங்களாம். நல்லா கவனிங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த சகோதரியை காணுமே, சகோதரர்களை காணுமே, அறிமுகமானவர்களை காணுமே. அப்ப யார் தான் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், நண்பர்கள் தான் வந்தாங்க. ஒருவேளை வந்தவங்க எதோ பேசினாங்க, உண்மை எதோ பேசினாங்க, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ ஏதோ மீறுதல் செஞ்சிட்ட, கர்த்தருக்கு ஏதோ பேசினாங்க, குற்றப்படுத்தினது உண்மை. ஆனா 7 நாளும் அவன் கூட என்ன செஞ்சிருந்தாங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் அவங்க பேசினாலும் மறுபக்கத்தில் ஒன்றை நினைக்கணும்னு என்ன நினைக்கலாம் சொல்லுங்க. கூட பிறந்தவங்க ஒருத்தர் கூட காணோம். இப்ப யார் தான் வந்திருக்கிறா? நண்பர்கள் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு உவமானமாய் சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு சிநேகிதன் வழி பிரயாணமாய் வந்து ஒரு சிநேகிதனுடைய வீட்டிற்கு வந்தானா. வழி பிரயாணமாய் வந்த சிநேகிதன் இந்த சிநேகிதனுடைய வீட்டிற்கு வந்த உடனே இவன் பார்க்கறான், வீட்டில் போய் கிச்சனை உருட்டி பார்க்கறான், கடாயில் கொஞ்சம் கூட சோறு இல்லை, ஒரு பிஞ்சு போன தோசை கூட இல்லை, இட்லி கூட இல்லை, வத்தி போன ஒரு குழம்பு கூட இல்லை. ஆனா இவன் வழிப்பிரயாணமாய் வந்துட்டான் என்பதை கண்ட உடனே, இவனுக்கு கொடுப்பதற்கு தன்னிடத்தில் இல்லை என்பதை கண்ட உடனே இவன் கூட பிறந்தவன் வீட்டுக்கு போகல. இவன் எங்க போனானா? இவனுடைய சிநேகிதனுடைய வீட்டிற்கு போனானா. போய் சொன்னானா, என்னுடைய சிநேகிதன் ஒருவன் தூரத்திலிருந்து வழி பிரயாணமா என்ன செய்துட்டான், என் வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு முன் வைக்க என்னிடத்துல என்ன இல்லை, ஆகாரம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், ஏதாவது எனக்கு அப்பம் கொடு அப்படின்றான். அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த 3வது சிநேகிதன், லைட்டு அணைந்திருக்கிறது, என் பிள்ளைகள் என்னோடு என்ன செய்கிறான், அது இரவு நேரம், நீ வந்தது ஒரு ரொம்ப லேட்டா வந்துட்ட, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறாங்க, நான் எப்படி எழுந்து நான் இது பண்ண முடியாது அப்படின்றான். ஆனாலும்
அவன் தன்னுடைய சிநேகிதனா இருக்கிறதுனால எழுந்து கொடுப்பான் அல்லவா என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் இயேசு கிறிஸ்து கூட சீஷர்கள் எல்லாம் அழைத்து சொன்னார், நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். யோவான் 15:15 வாசித்து பாருங்க. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நல்ல கவனிங்க, சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு எல்லா சீஷர்களையும் சூழ நிக்க இயேசு பேசுறார், நான் உங்களை ஊழியக்காரன் நான் உங்களை சொல்ல போறது இல்லை, நான் உங்களை இனி வேலைக்காரன் நான் உங்களை சொல்ல போறது இல்லை. நீங்க யார் தெரியுமா? என்னுடைய சிநேகிதர்கள். நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஒரு சிநேகிதனுக்கு இன்னொரு சிநேகிதனுடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றை கூட மறைக்காமல் எல்லாவற்றையும் விவரமாய் தெளிவாய் பேசுகிறது யாரிடத்துலன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவிடத்தில் போய் பேச முடியாது, மனைவி இடத்துல பேச முடியாது, கணவனிடத்துல பேச முடியாது, பிள்ளைகளிடத்துல பேச முடியாது, அப்பாவிடத்துல பேச முடியாது. அப்போ ஒரு சிநேகிதன் மற்ற ஒரு சிநேகிதனிடத்துல மனதில் இருக்கிற எல்லாவற்றையுமே என்ன செய்கிறவன்? பேசுகிறவன். இயேசு சொல்லுகிற, நீங்க என் வேலைக்காரனா ஊழியக்காரனா இருந்தா, எஜமானனா நான் இருந்தேன்னா, எஜமான் செய்யறத நீங்க என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா என் சிநேகிதராய் நான் உங்களை நினைக்கிறேன்னா, ஒன்று மறைவு இல்லாமல் எல்லாம் வெளியரங்கமாய் வெளிப்படையாய் இருக்கிற ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த திமிர்வாதக்காரன் படுக்கையில் இருக்கிறத அறிந்தவர்கள் ஏராளம் பேர் இருந்தாலும், இயேசு கப்பர்நகூமில் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த 4 சிநேகிதர்களை என்ன செய்திருப்பாங்கன்னா, அவசர அவசரமாய் ஓடி போய் இது இன்றைக்காவது அவனை கொண்டு போய் இயேசுவிடத்தில் அற்புதத்தை என்ன செய்யணும்? பெற்று கொடுக்கணும், இயேசுவால முடியும் என்பதை அறிந்து வீட்டில் ஓடி போய் வீட்டில் இருந்த அந்த திமிர்வாத காரனை கட்டலோடு தூக்கிக்கிட்டு வருகிறான். அருமையான கற்றுடையவர்களே, வந்து அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தா உள்ள கொண்டு போக முடியல. எப்படியாவது அவனை சுகமாக்கணும் என்கிற ஒரே குறிக்கோள்ல அந்த ஓலையை பிரித்து அவனை அப்படியே இயேசு இருக்கிற அறையில் என்ன செய்தாங்களா? இறக்கினார்களாம். கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 பேர் இன்றைக்கு சபையில் மிக முக்கியமானவர்கள். சொல்லுங்க, இந்த 4 பேரும் சபை, இன்றைய சபைக்கு மிக முக்கியமான. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த 4 பேர்ல ஒரு ஆளா தான் இன்று முதல் நாம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ பரவாயில்லை, இன்று முதல் இந்த 4 பேர்ல ஒருத்தரா நாம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த 4 பேர் யார் அப்படின்னா, மீண்டும் அதே வசனத்தை வாசிங்க, 2-3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில், யார் இடத்துல? இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவங்களுடைய 4 பேருடைய எண்ணங்களையும் மனதையும் பார்த்த பொழுது ஒன்றை காண முடிந்தது. அது என்னன்னா, ஆழமான கருணை. சொல்லுங்க, ஆழமான, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ஆழமான கருணை என்பது வேறு. சொல்லுங்க, ஆழமான கருணை என்பது வேறு. இந்த 4 பேருடைய மனதில் இருந்த ஒரே காரியம் என்னன்னா, இந்த திமிர்வாதக்காரன் மீது இவர்களுக்கு இருந்த ஆழமான கருணை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த பூமியில வாழ்ந்த இயேசுவினுடைய கருணையை பற்றி பக்கம் பக்கமா எழுதலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய
ஆண்டவருடைய கருணையை பாருங்க. ஏழை மக்களை பார்த்தா உடனே அவருடைய கருணை என்ன செய்யும்? வெளிப்படும். இயேசுனுடைய மனதை பாருங்க. ஏழைகளை பார்த்த உடனே அவருடைய கருணை என்ன செய்யும்? வெளிப்படும். பசியோடு கூட இருக்கிறவர்களை பார்த்தா அவருடைய கருணை வெளிப்படும். இருப்பது 2 இருப்பது 5 இருந்தாலும் அதையும் தன்னிடத்தில் வர செய்து இவர்களை எப்படி நான் பசியோடு கூட அனுப்புவேன்? வழியில சோர்ந்து போவார்களே. ஏதோ 3 நாள் கூட்டத்தை நடத்திட்டோம், மக்கள் வந்துட்டாங்க, எப்படியாவது போய் சேரட்டும், வீட்டில் போய் ஏதாவது ஆக்கி கஞ்சி குடிக்கிட்டோம், அப்படி இல்லை, வழியில சோர்ந்து போவார்களே, இத்தனை நாட்கள் என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தார்களே என்று இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் மீது ஆழமான கருணை கொண்டதினால தான் அந்த கருணையே அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி அவரை ஊந்தி தள்ளினது என்று சொல்லி பார்க்கிறோம். நோயோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து அவர்கள் அப்படியே விட்டு விட்டு போக மாட்டார். எருசலேமில் அந்த பெதஸ்தாவின் அருகில் நடந்து வருகிறார். 38 வருஷமாக நீண்ட காலமாக ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். அவனுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு அவரால் போக முடியல. அவன் அருகில போயிட்டு அவனை சுகப்படுத்தி எழுப்பி வீட்டுக்கு போ என்று அனுப்புகிறார். நோயோடு கூட இருக்கிற குஷ்டரோகியை ஆண்டவர் பார்த்துட்டு அவனை விட்டுட்டு போக மனம் இல்லை. உடனே அவனை சுகமாக்கி கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஏழை மக்களையும் பசியோடு இருக்கிறவர்களையும் நோயோடு இருக்கிறவர்களையும் பார்க்கும் பொழுது அவருடைய ஆழமான கருணை வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தினாலே ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சில மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் பாருங்க, தீண்டாமை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு பேர் என்ன? அவங்கள யாரும் அவங்க தீண்டாமை உள்ளவருங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு ஊருக்குள்ளே. இன்றைக்கும் பல கிராமங்களில் பார்த்தோங்கன்னா ஒரு டீ கடையில் இவர்களுக்குன்னு ஒரு டீ, மற்றவங்களுக்கு ஒரு டம்ளர் இருக்கும். யோசித்து பாருங்க, தீண்டாமை உள்ளவர்கள், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட ஏராளமான மக்கள் சமுதாயத்தில் வாழ்ந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் அருகில இயேசு தானாகவே போனார். சமாரியா கிணற்றாண்டையில சமாரியா ஸ்திரீ நின்று கொண்டு இருக்கிறார். ஊரே அவளை பற்றி சொல்லும், ஊரே அவளை ஒதுக்கினது, ஊர் மக்களே எல்லாரும் அவளை புறக்கணித்தவர்கள், ஓரம் கட்டப்பட்டவள் அவள். ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அது போன்றது. ஆனா இயேசு கிறிஸ்து அவ இருக்கிற அந்த கிணற்றாண்டையில நிற்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, சமுதாயம் தள்ளினது உண்மைதான், சமுதாயம் புறக்கணித்தது உண்மைதான், சமுதாயம் வேதனைப்படுத்தினது உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். தன்னுடைய ஆழமான கருணையினால அவளை நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய ஆழமான கருணையோடு கூட, அந்த உள்ளத்தோடு கூட அவள் இடத்துல ஆண்டவர் நின்று பேசுகிறார். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயின் இடத்துல நின்று பேசுகிறத சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். இயேசு கிறிஸ்துவா இந்த ஸ்திரீ இடத்துல பேசுகிறார் என்று சீஷர்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், சமுதாயத்தினால தள்ளப்பட்டு, உறவுகளால் தள்ளப்பட்டு, கூட பிறந்தவர்களால புறக்கணிக்கப்பட்டு, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு இருந்த இவளை ஆழமான கருணையின் பார்வையில இயேசு பார்க்கிறார். கருணையின் பேச்சினால அவளோடு கூட பேசுகிறார். அந்த கருணையினுடைய அன்பான பேச்சு, அன்பான பார்வை, ஆழமான அந்த கருணை, பேசப்பட்ட வார்த்தை இப்பொழுது அவளை வாழ்க்கையே மாற்றிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்து செய்து பாவத்தின் தண்டனையால் பாதாளம் விழுந்து பாழாய் போயிருக்க வேண்டிய அவளை
அந்த கருணையினுடைய பேச்சு, கருணையினுடைய பார்வை, கருணையுடைய அன்பு இப்பொழுது அவளை ஒரு புதிய மனுஷியாக மாற பண்ணினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை நம்புகிறவர்களுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்த கருணையின் அன்பு அது. நமக்காக பரலோகத்தையே திறந்து வைத்திருக்கிற ஒரு கருணையினுடைய அன்பு அது. அருமையான கர்த்தருடையவர்களே, அழிந்து பாதாளம் போக வேண்டிய நம்ம ஒரு மகிமையான ரட்சிப்பை தன் ஜீவன் கொடுத்து தந்த கருணையினுடைய அன்பு அது. நான் சொல்லுவேன், இயேசுனுடைய ஆழமான ஒரு கருணை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எவ்வளோ பேர் வாழ்றாங்க, கப்பர்நகூம்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை தெரு இருக்கு, எத்தனை குடும்பம் இருக்கு, ஆயிரக்கணக்கான வீடு இருக்கு, அவனை பெற்றவன் இருக்கிறான். ஆனா இந்த 4 பேருக்கு மற்றவர்களை போலவே இருக்க மனசு இல்லை. தனிப்பட்ட முறையில் போய் இயேசுவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வரல. அவங்க 4 பேருடைய மனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த திமிர்வாதக்காரனை இந்த நாளில் ஆகிலும் நாம் இயேசுவிடத்தில் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம் என்கிற அந்த ஆழமான அந்த கருணையினுடைய உணர்வு எண்ணம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கருணையினுடைய அன்பு இப்பொழுது அவனை சுகப்படுத்தினது. நான் சொல்லுவேன், அந்த 4 பேர் வேதம் அதான் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. இப்ப 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நல்லா கவனிங்க. இந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. இப்போ ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வாசல் வழியா ஒரு 4 பேர் கட்டிலில் ஒருத்தரை தூக்கிட்டு வராங்கன்னா முதல்ல யாரை பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி. எங்க 4 பேர் ஒருத்தரை கட்டிலில் தூக்கிட்டு வராங்க, இப்படி நடுவில் வச்சா முதல்ல யாரை பார்ப்பீங்க? கட்டிலில் பார்ப்பீங்களா? கட்டிலில் படுத்திருக்கிறது யாருப்பா? முதல்ல நம்ம பார்வை எங்க போகும்? கட்டிலில் படுத்திருக்கிறவங்கள போவோம். ரெண்டாவது தூக்கிட்டு வந்தவங்கள 4 பேரை நம்முடைய பார்வை என்ன செய்யும்? பார்க்க. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. ஆனா இயேசுவிடத்துல இப்ப தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு கட்டிலையும் பார்க்கல, கட்டில படுத்திருக்கிறவனை பார்க்கல, தூக்கிட்டு வந்தவங்களையும் பார்க்கல. ஆனா தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தாராம். சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான சத்தம்? பெந்தேகோஸ்தே சபையில இவ்வளவுதான சத்தம்? சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சரி, யோசித்து பாருங்க. தூக்கிட்டு வந்தவன் வெள்ளையா கருப்பா குள்ளமா நட்டை பார்க்கல, கட்டில் எப்படி இருக்கு பழசா புதுசா பார்க்கல, தூக்கிட்டு வந்த 4 பேர் முகத்தை கூட பார்க்கல. எதை பார்த்தார் அவர்? எதை கண்டாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், அந்த விசுவாசம்ன்றது நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இவ்வளோ பேர் எனக்கு முன்னாடி இருக்க, இவ்வளோ பேர் இந்த இந்த பட்டணத்தில் வாழ, இந்த 4 பேர் ஒருவனுக்காக என்ன செய்கிறாங்க? வழி கொடுக்கலனாலும் கூரையை பிச்சிட்டு இறக்குறாங்களே, அந்த ஆழமான கருணை உள்ளம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதை பார்த்தாரோ இல்லையோ, கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த உலகத்தில் வாழ கொடுத்திருக்கிற இந்த காலங்களில் நீங்களே யோசித்து பாருங்க, எவ்வளோ காலம் இருப்புன்றது நமக்கு சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. ஒரு சகோதரர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். ஒரு படம் என்னன்னா, கிறிஸ்மஸ் கேரல் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கிறிஸ்மஸ் கேரல் போகிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் கேரலில் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வேகமாக என்ன செய்கிறாரு சொல்லுங்க, ஆடுறாரு, பாடுறாரு. அந்த வீட்டில் ஒரு பாட்டிமா வருது. அந்த வீட்டில் ஒரு பாட்டிமா வந்த உடனே ஓடி போய் அந்த பாட்டிமா கையை பிடிச்சிட்டு பாட்டிமாவை என்ன செய்கிறாரு? ஆட வைக்கிறாரு. அங்கே பேங்கோஸ் வாசிக்கிறாங்க, கிட்டார் எல்லாம் வாசித்துக்கிட்டு எல்லாம் சத்தமாக நின்று பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருந்தவர் அடுத்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருப்பாரு, ஆனால் போக முடியல. பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்தவர் பொத்துன்னு அப்படியே விழுந்து இறந்துட்டார்.
சொல்லுங்க, விழுந்து அவர் என்ன நினச்சிருப்பாரு? இந்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்து சொல்லுங்க இன்னொரு வீட்டுக்கு போகணும், அடுத்து இன்னைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஒரு 10 வீடை மனசில் வச்சு இங்கெல்லாம் கேரள் போகணும்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் பாடி ஆடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து என்ன செய்தாரு? யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடுவோன்னு நமக்கு நிச்சயம் இருக்கா? சொல்லுங்க. இங்கே பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 1000 நினப்பு வச்சிருக்கலாம், இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை, போய் எடுக்கணும், அங்கெல்லாம் போகணும் இங்கெல்லாம் போகணும்னு நினச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருப்போம் என்பது நமக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட காலங்களில் நாம் ஒரு கிறிஸ்துவாய் வாழணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு ஆழமான கருணை. சொல்லுங்க பார்க்கலாம், ஆழமான கருணை. இன்ற ஜெப முடிவில் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இதை மனதில் உங்கள் வாழ்க்கையில் தரித்து கொண்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்க்குறவங்க உங்களில் இயேசுவை பார்ப்பார்கள். இவங்க கிறிஸ்தவங்கடா, கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவாய் உங்களை பார்ப்பாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே. சரி, ரெண்டாவதாக அதே 3ஆம் வசனத்தையே வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ஒருவேளை ஏதோ ஒரு வார்த்தையோட முடிவது போல இருக்கலாம், ஆனால் இதனுடைய ஆழமான வார்த்தை என்ன என்பதை நீங்க இப்ப யோசிக்கணும். முதலாவதாக இதே வசனத்திலிருந்து சொன்ன ஆழமான கருணை கொண்டவர்களாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது 4 பேர். இரண்டாவதாக இங்க பார்க்கிறோம், 4 பேர் திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்துல நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த 4 பேர் யாருன்னா தியாகம் உள்ளவர்கள். சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த 4 பேர் யாரு? தியாகம் உள்ளவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன் இவர்கள் தியாகம் உள்ளவர்கள் அல்லது இவர்கள் ஒரு தியாகி என்று நான் சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க இந்த 4 இயேசுவை கேள்விப்பட்டு இந்த வீட்டில் இயேசு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த 4 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த திமிர்வாதக்காரன் இருக்கிற வீட்டிற்கு முதல்ல ஓடுகிறாங்க. சீக்கிரமா இயேசு இந்த பட்டணத்துக்கு வெளியே போயிட போற, அடுத்த கலிலேயா யூதேயா எங்கேயாவது போயிடுவாரு, இருக்கிறதுக்குள்ள அவனை கொண்டு போயிடணும் அப்படின்னு வேக வேகமாக ஓடி இருப்பாங்க. வேக வேகமாக அவனை தூக்கிட்டு தான் இயேசு இடத்துல வந்திருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேரத்தை மற்றவனுக்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க, தன்னுடைய நேரத்தை மற்றவனுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க? தியாகம் செய்கிறாங்க. இவர்கள் ஒரு தியாகி. இவர்கள் தியாகம் செய்த தியாகம் தன்னுடைய நேரத்தை. நான் கேட்குறேன், அதே நேரத்தில் இயேசுவை பார்க்கணும்னு இவங்க 4 பேரும் போய் என்ன பண்ண ஈஸியாக பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், மற்றவங்க பண்றது போல பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய நேரத்தை மற்ற ஒருவனுக்காக இவர்கள் என்ன செய்கிறாங்க? தியாகம் செய்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும்னு மனசில் நினைக்கிறீங்க இல்லையா? நினைச்ச உடனே ஆண்டவரே ஆத்துமாவை என்னை தேடி வர பண்ணுங்கள், என் வீட்டில் அவங்க வரணும், நான் ஆலயத்துக்கு கொண்டு போகணும், அப்படியே ஜெபிக்கணும். திடீர்னு தூங்கி எழும்பும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தரிசனத்திலேயே சொப்பனத்திலே காட்டிட்டா உடனே ஆவிக்குள்ள உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏவுதல் வரும். ஏன் தெரியலையே, அந்த குடும்பத்தை ஆண்டவர் காட்டுறாரு, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம தெருவில் இருக்கிற ஒரு வீடாக இருக்கும். உடனே அந்த வீட்டிற்கு என்ன செய்யறது? சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். போன உடனே அன்னைக்கு அவங்க கவலை வேதனை ஏதோ ஒரு துக்கத்தை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த நேரம் சொல்கிறீங்க. ஒரு வேளை 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை முடியும்.
ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் உட்கார்ந்து பேசுகிற அந்த மணி நேரம் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய தியாகத்தின் நேரமாய் பரலோகம் அதை கணக்கு வைக்கிறது. நல்லா கவனிங்க. பரலோகம் அதை என்ன செய்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஆத்மாவை சந்தித்து ஒரு ஆத்மாவோடு நின்று 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுனீங்கன்னா பரலோகம் அதற்கு என்ன செய்யறதுனா ஒரு கணக்கு வைக்கிறது. சரி, ஒரு வீட்டுக்கு நீங்க நடந்து போகணும், 1 கிலோமீட்டர் தூரம் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னா அந்த வீட்டுக்கு நடந்து போகணும்னா நீங்க நடந்து போகிறீங்களா, அது ஒரு பெரிய தியாகம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடந்து போகிறது ஒரு பெரிய தியாகம். ஒருவேளை வண்டி இருக்கு, அவங்கள போய் பார்க்கணும், நீங்க போனாலும் வண்டி இருந்தாலும் வண்டி தண்ணியில் ஓடாது. எதில் ஓடும்? பெட்ரோலில் தான் வண்டி ஓடும். அப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டு அவங்கள பார்க்கணும்னு போகும்போது பண செலவு, பணத்தை தியாகம் பண்ணுறீங்க. அவங்கள பார்க்க போகும்போது உங்களுடைய சொந்த காரியங்களை நீங்கள் தியாகம் பண்ணுகிறீங்க. சில நேரத்தில் நீங்கள் போன உடனே நீங்கள் எதிர்பார்த்து போகிற ஆள் அப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம். எங்கே போயிருக்கோம்? உடனே வரமாட்டீங்க. என்ன செய்வீங்க? வர்ற வரைக்கும் என்ன செய்றீங்க? உட்கார்ந்துருந்து அவங்க வர்ற வரைக்கும் உட்கார்ந்துருந்து அவங்கள பார்த்து அவங்களோடு கூட பேசி 4 வார்த்தை ஆண்டவரை குறித்து சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு பெரிய தியாகம். காத்திருப்பது ஒரு பெரிய தியாகம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இப்படி நாம் செய்கிற ஒரு சின்ன 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 தியாகம், நான் சொல்லுவேன், பரலோகத்தில் ஒருவேளை வீடு இருக்கலாம், வாசஸ்தலத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னனால வீடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வீட்டிற்கு போகும்போது தான் உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்குது என்பது என்ன செய்யும்? தெரியும் தெரியும். அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு ஆண்டவர் இந்த பூமியிலேயே அதற்குரிய பலன் என்ன செய்வார்? கொடுத்துருவார். நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்திற்கு இந்த பூமியிலேயே கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்குரிய ஆசீர்வாதம் பூமியிலையும் கொடுப்பார், பரலோகத்திலையும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் பண்ணுற பொருத்தனைகளுக்குரிய காணிக்கைக்குரிய நன்மைகளை பூமியிலும் செய்வார், பரலோகத்திலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் பரலோகத்தில் நல்ல அரண்மனை போல வீடு இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், காணிக்கை கொடுத்ததுனால அரண்மனை வீட்டை பார்க்க முடியாது. நான் சொல்லுவேன், ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆத்துமாக்களை ஏராளமாய் ஆதாயப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளை இருக்கு பாருங்க, அவங்க செய்த தியாகம், ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக அவர்கள் செய்கிற தியாகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தியாகத்தினுடைய விளைதான் பரலோகத்தில் மகிமையான வாசஸ்தலங்களாய் ஜொலிக்கிற வீடாய் கர்த்தர் மாற்றி வைக்கிறார், பலன்களால் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை சந்திக்க போகும் பொழுது வெறுங்கையாய் போகக்கூடாது என்று சொல்லி போகிற வழியில் ஏதோ ஒரு பக்கடா, ஒரு மிக்சரு, 2 ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஏதையோ ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு ஒரு கேக்கை வாங்கிட்டு அந்த வீட்டிற்குள்ள போய் கொடுக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய தியாகமாக கர்த்தர் பார்க்கிறார், மதிக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஆராதனை முடிஞ்சு அநேகர் இந்த நாளில் ஆராதனை முடித்து வீட்டில் போய் தூங்கலாம், மதியானத்துக்கு மேலே நல்லா தூங்கலாம். ஆனால் சில பேர் தூங்க மாட்டாங்க. சில நேரங்களில் இது போல் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு எப்போவாவது வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிங்க பஸ் ஸ்டாண்டில் நின்று டாக்ஸி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, மார்க்கெட்டில் நின்று டாக்ஸி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம சபையில் இருந்த விசுவாசிங்க முடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்க முடியல, தெருவில் நின்று டாக்ஸி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் உங்களுடைய தியாகம். அருமையான கர்த்தருடையவர்களே, நீங்கள் கிராம ஊழியம் செய்தாலும் பல ஊழியங்களை தாங்கின, இதெல்லாம் உங்களுடைய தியாகமாக வேதம் கணக்கிடுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், உங்களுக்கே பல தேவைகள் இருக்கும், இருக்கா இல்லையா? நமக்கே பல தேவைகள் இருக்கும், நமக்கே பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் நமக்கே பல தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளுக்கு நாம் நமக்கானவைகளை தேடாம அந்த தேவைகளில் இருந்து கொண்டு மற்றவர்களுடைய தேவையை சந்திக்க நம்ம முற்படுகிறோம் பார்த்தீங்களா? எண்ணங்களினாலும் சிந்தைகளினாலும் செயல்களினாலும் இது ஒரு பெரிய தியாகமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கே பல காரியங்களை குறித்த ஆசைகள் இருக்கும், பலவிதமான ஆசைகள். இந்த காரியங்கள் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஆனா ஏராளமான ஆசை நமக்குள்ள இருந்தாலும்
மற்றவர்களுடைய ஆசையை நிறைவு செய்வதற்காக, மற்றவருடைய பிரியத்தை நிறைவு செய்வதற்காக நாம் ஆசைக்குள்ள இருந்து நம்முடைய ஆசை நிறைவேறாமல் இருந்தாலும் மற்றவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக எண்ணுகிறோமே, யோசிக்கிறோமே, சிந்திக்கிறோமே. இது தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய தியாகமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் பொன்னையும் பொருளையும் வசதிகளையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேளையில நீ தேவனிடத்தில் பெற்றிருக்கிற இந்த வசதிகளை கொண்டு, இந்த தியாகத்தை கொண்டு நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், பிறருக்கு நீ செய்கிற உதவிகள் எல்லாம் ஒரு தியாகமாய் அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், இயேசு யாரு தெரியுமா? ஒரு தியாகி. சொல்லுங்க, இயேசு யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு யாரு? உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே தியாகமாய் கொடுத்த ஒரு தியாகி. இயேசு யார்? ஒரு தியாகி. உனக்காய் எனக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் உனக்காய் எனக்காய் கொடுத்த, ரத்தத்தையே கொடுத்த ஒரு தியாகி. ஒவ்வொரு தேசத்திலும் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தேசத்தினுடைய எல்லைகளில் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் சண்டைகள் வரும் பொழுது செய்திகள் வரும், இது போல இராணுவ வீரர் இத்தனை பேர் மரிச்சிட்டாங்க அப்படின்னு. சொல்லுங்க, இராணுவ வீரர் என்ன செஞ்சாங்க? மரிச்சிட்டாங்க, வீர மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை குறித்து. நான் கேட்குறேன், அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா? மனைவி பிள்ளைகள் இல்லையா? வாழணும் நினைச்சா இது போன்ற ஒரு இடத்திற்கு போகாம, இது போன்ற ஒரு வேலையை தேர்வு செய்யாம இன்னொரு வேலையில போய் என்ன செய்திருக்கலாம்? சேர்ந்திருக்கலாம். அப்ப ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக இதுல யுத்தம் தான் பண்ணணும், இதுல சண்டை நடக்கும், பாம்பு வெடிக்கும், எந்த நேரம் கை செதறம், கால் செதறம், உயிர் போகணும் தெரியும். ஆனாலும் ஏன் தேசத்தினுடைய எல்லைகளிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து போகிறார்கள்னா ஒரே ஒரு காரணம் தான். தன் மனைவி பிள்ளைகளை விட, தன் குடும்பத்தை விட, தான் பிறந்து வளர்ந்த கிராமம் பட்டணத்தை விட தன்னுடைய தேசத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, தேசத்தின் மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு அவர்களை கடைகோடிக்கு என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், வீர மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு அரசு சொல்லும் பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களுடைய உயிரை தன்னுடைய தேசத்திற்காக என்ன பண்ணிட்டாங்க? தியாகம் பண்ணிட்டாங்க. தன்னுடைய தேசத்திற்காக, தேச மக்களுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு இந்த அரசு என்ன சொல்றதுன்னா வீர மரணம் அடைந்தார்கள். ஏன் மரிக்கிறோம் எல்லாம் மரிச்சான்னு சொல்ல வேண்டியது, ஏன் வீர மரணம்? நான் சொல்லுவேன், என் இயேசு ஒரு தியாகி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவரிடத்துல வந்தவங்க இந்த 4 பேரும் யாரு? சொல்லுங்க, யாரு? தன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ணி, தன் வேலையை தியாகம் பண்ணி, தனக்காக அல்ல பிறனுக்காக தியாகத்தோடு வந்திருக்கிறாங்க. யாரிடத்துல? தியாகநாதர் இயேசுவிடத்துல இந்த 4 தியாகிகள் என்ன செய்கிறாங்க? வந்து. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆலயத்தில் இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட உள்ளங்கள், இப்படிப்பட்ட குடும்பங்கள் சபையிலே எழுப்பப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மூன்றாவதாக அதே 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் என்ன செய்தாங்க? வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், இயேசு ரோட்ல நின்னாலும் என்ன இருக்கும்? கூட்டம் இருக்கும். தெருவில் நின்னாலும் என்ன இருக்கும்? கூட்டம் இருக்கும். மலை மேலே ஏறினாலும் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. கடற்கரை ஓரமா போனாலும், வனாந்தரத்தில் போனாலும், தேவ ஆலயத்தில் போனாலும், எங்க போனாலும் என்ன இருக்கும்? சரி, இப்போ எங்க இருக்கிறாரு? கப்பர்நகூம்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. இப்ப என்ன இருக்கும் இங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏராளமான கூட்டம் இருக்கிறது. சில பேர் அவரை எப்படியாவது இன்றைக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? பார்க்கணும் அப்படின்ற கூட்டம் ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் எப்படியாவது நொண்டியாவது போய் எப்படியாவது அவர்கிட்ட போயிட்டு அவர் மூலமா ஒரு சுகத்தை என்ன செய்யணும், வாங்கணும் அப்படின்னு வந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வீட்டையே திறந்து கொடுத்துட்டு சொந்த பந்தத்தில் வர வச்சு உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வேடிக்கை பார்க்கும்படியாக இப்படிலாம் அற்புதம் செய்தாருன்னு சொல்றாங்களே, இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம். இப்படி பலவிதமான கூட்டம் இருக்கு. இந்த எல்லா கூட்டத்துக்கும் தான் இயேசு என்ன செய்ய வசனத்தை என்ன செய்தாரா, போதித்து கொண்டு இருக்கிறார். வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். அந்த வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த 4 பேரும் இப்படிப்பட்ட விதவிதமான கூட்டம் இருக்கிற இடத்துல இப்ப வராங்க. இப்ப வாசல்ல இருக்கிறவனுக்கு என்னன்னா, எப்படியாவது இயேசு உள்ள போய் என்ன செய்யணும், பார்க்கணும்னு அப்படியே வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறான். ஏன்னா உள்ள கூட்டம், எப்படியாவது போகணும்னு நிற்கிறான். ஒரு முறையாவது பார்க்கணுன்ற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவன் இவங்கிட்ட போயிட்டு இந்த 4 பேரும், எப்பா கொஞ்சம் வழி விடுப்பா, இவனை இயேசு இடத்துல என்ன செய்யணும் கொண்டு போனா அவன் என்ன சொல்லுவான், நானே பார்க்க முடியாம என்ன செய்யறேன் வாசல்ல இருக்கிற இதுல இவனை வேற 4 பேர் தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு என்ன செய்துப்பான். சொல்லுங்க, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் அன்னைக்கு இருந்தாங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா, சூரியனுக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே இது நூதனம் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே, முன்ன நடந்தது தான் இப்போ நடக்குதான், இப்போ நடக்கிறது தான் முன்னமே நடந்ததுன்னு வேதம் ஒரே வார்த்தையில் எல்லாம் சொல்லிடுச்சு. இப்போ யோசித்து பாருங்க. சரி, இந்த பக்கம் விட மாட்டேங்கிறான், இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி பார்த்தா இவங்க அந்த அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஒருத்தன் போடான்னு இருப்பான், ஒருத்தன் என்ன செய்வான், அவனை தூக்கிட்டு போய் அங்கே என்ன போடு அப்படின்னு இருப்பான். உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு இருப்பான். என்னென்ன கேவலமாக பேசணும் எல்லா வார்த்தையும் என்ன செய்திருப்பாங்க சொல்லுங்க, பேசுறத கேட்டு இருப்பாங்க. நிச்சயம் என்ன செய்வாங்க, கேட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க யார் அப்படின்னா, யார் தன்னுடைய லக்கை நோக்கி போகும்போது, தான் எந்த குறிக்கோளோடு கூட வருகிறேனோ, நான் போகிற திசையில் என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை தன்னுடைய காதுகளில் எடுக்காமல் மனதில் சிந்தையில் வைக்காமல் எல்லாவற்றையும் சகிப்பு தன்மையோடு கூட செயல்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 பேர் யார்? ஆழமான கருணை உள்ளவர்கள் மாத்திரமல்ல. இந்த 4 பேரை வேதம் பரிசுத்த ஆவியான 4 பேர்னு மத்தியில் அது மாதிரி இல்லைங்க, லூக்காவிலும் அது மாதிரி இல்லை. மார்க் மாத்திரம்தான் எத்தனை பேர் என்பதை தெளிவா எழுதுகிறார். 4 பேர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்ப 4 பேர் என்று பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறார், ஆட்களை குறிப்பிடுகிறார். நோக்கம் என்னன்னா, அவங்க ஆழமான கருணை உள்ளம் கொண்டவங்க. ஏதோ தூக்கிட்டு வர்றதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம், ஆனா அவங்க தியாகமுடையவர்கள், அவர்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள். யார் என்ன பேசினாலும் அவங்க மாறி பேச அவங்களால முடியும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. பிலாத்து இடத்துல இயேசு நிற்கிறார். ரோம கவர்னர் விசாரிக்கிறான் இயேசுவை, உன்னை பத்தி இவர்கள் என்னென்னவோ பேசுகிறார்களே, இந்த குற்றங்கள் எல்லாம் உன்னை பத்தி தானே சொல்லுகிறாங்க, இதற்கு நீ எதுவும் பதில் சொல்லவில்லையா அப்படின்னு இயேசுவை பேசுவதற்காக ஒரு தருணத்தை கொடுக்கிறான் ரோம கவர்னர். பிலாத்து அந்த நேரத்தை கொடுத்து பார்க்கிறான். இயேசு எப்படி இருந்தாரா சொல்லுங்க, பேசாம மௌனமா இருந்தார். என்னென்னவோ பேசுகிறாங்க. தேவாலயத்தை இடித்து போடுறேன்னு சொன்னா, 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னா, யூதருக்கு அரசன் என்று சொன்ன, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா இயேசுவோ அமைதியா இருந்தார். இப்ப பிலாத்துக்கு என்னன்னா, அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தார் பார்த்தீங்களா, அதை கண்டு அவன் என்ன செய்தானா, ஆச்சரியப்பட்டான். ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்ப என்ன, அப்ப பேசப்பட்ட வார்த்தையில என்ன பண்ணார்னா, இயேசு சகித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, சகித்தார். பேசப்பட்ட வார்த்தைகளை இயேசு என்ன செய்தார், சகித்தார்.
சொல்லவே இல்லை. இயேசு அதை பத்தி சொல்லவே இல்லை, சொன்னதாக பேசினார். இயேசு பேசவே இல்லை, பேசினார் என்று சொன்னாங்க. இயேசு செய்யவே இல்லை, அவர் செய்தார் என்று சொல்லி பேசினார். அது மாத்திரமல்ல, பரியாசம் பண்ணினாங்க, கேலி பண்ணினாங்க. எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய சகிப்பு தன்மையினால எல்லாவற்றையும் தாங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சகிப்பு தன்மை என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சகிப்பு தன்மை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மற்றவர்களுக்கான மதிப்பு. மற்றவர்களுக்கான மதிப்பு. ஏன் மற்றவர்களுக்கான மதிப்பு என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னா, ஏன் இயேசு அமைதியா இருந்தார் அப்படின்னா, ஒரு தப்பும் செய்யல, ஒரு குற்றம் செய்யல, பேசாததான் பேசுனது போல சொல்றாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒண்ணுமே பேசாம அமைதியா ஏன் இருந்தார் அப்படின்னா, அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் இந்த இடத்துல அமைதியா இருந்தா தான் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், மற்றவர்களுக்கு ரட்சிப்பு வரும், மற்றவர்களை ரட்சிக்க முடியும். தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தணும்னா இயேசு எப்போ வெளிப்படுத்தலாம். ஆனால் அவர் மௌனமா இருந்ததுன்னா மற்றவர்களுக்கான மதிப்பு. பாருங்க, அன்னைக்கு அவர் மௌனமா இருந்தது தான், அன்றைக்கு அவர் சகித்ததுனால தான் இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். ரட்சிப்பை பெற்று இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட முழு மனதோடு இயேசுவை ஏற்றவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதன் மூலம் சத்தியத்தை அறிந்தவங்க சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. கிருபை வரங்களை பெற்றவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. ஊழிய அழைப்பை பெற்றவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் எதனால வந்துச்சு? அன்னைக்கு அவர் மௌனமாய் சகித்தபடியினால ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. நான் சொல்லுவேன், இந்த சகிப்புத்தன்மை என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் மாற்றங்களுக்கான மதிப்பு. சொல்லுங்க, மாற்றங்களுக்கான மதிப்பு. இரண்டாவதாக, அந்த சகிப்புத்தன்மை என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சமரச மனப்பான்மை ஆகும். சமரச மனப்பான்மை. அருமையான கற்றுடையவர்களே, முரண்பாடுகளாய் கண்கள் பார்ப்பதை சகித்து சமரசமாய் அதற்கு தீர்ப்பளிப்பதாகும். இப்போ அவருடைய கண் என்ன பார்க்கன்னா, முரண்பாடானவைகளை தான் பார்க்கிறது. பேசப்படுகிற வார்த்தையானாலும் கொந்தளிக்கிற சூழ்நிலையானாலும் எல்லாம் முரண்பாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சகிப்புத்தன்மை என்னன்னா, இந்த நேரம் இதை சகிச்சா என்ன உண்டாகணும்? சமரசம் உண்டு, அதாவது சமாதானம் உண்டாகும், ஒரு சமரசம் உண்டாகும், அப்படி ஒரு மனப்பான்மை உண்டாகும். ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க. அவங்க 2 வார்த்தை சொன்னால் இவங்க 4 வார்த்தை, இவங்க 4 வார்த்தை சொன்னால் அவங்க 4 வார்த்தை, இப்படியே மாறி மாறி பேசுனா கடைசி வரைக்கும் என்ன வராது? சமாதானம் வராது, தீர்வு வராது. வேணா என்னன்னா, நீ பேசினதோட நான் அதிகமாக என்ன செய்தேன் பேசினேன்றல சந்தோஷப்படலாம். நான் பேசுறேன், நீ ரொம்ப பேசிட்டேன்னு நீ சந்தோஷப்படலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் பேசப்பட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒருவர் அவைகளை சகித்து அமைதியாக இருக்கும் பொழுது அங்கு ஒரு சமரசம் மனப்பான்மை என்ன செய்கிறது? உண்டாக்கப்படுகிறது. மூன்றாவது, திடமான மனநிலை. சொல்லுங்க பார்க்கலாம், திடமான மனநிலை. சொல்லுங்க, சகிப்புத்தன்மையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், திடமான ஒரு மனநிலை. அருமையான கற்றுடையவர்களே, யாராவது கோபத்துடன் எதிர்ப்பை உருவாக்கினாலும் அதை பொறுமையோடு கையாளுகிற ஒரு திட மனது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சகிப்புத்தன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை மற்றவங்க கோபத்தோடு கையாளலாம், கோபத்தோடு எதிர்க்கலாம், ஆனால் அதை சகித்து பொறுமையாய் கையாளுகிறோமே, நான் சொல்லுவேன், அதற்கு பெயர் தான் சகிப்பு
தன்மை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த சகிப்பு தன்மை சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை. நான் சொல்லுவேன், இயேசுவை போல நமக்கு என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை இருக்கணும். இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், பிரச்சனைகளை கூட்டிக் கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன் வாழ்க்கையில் பல தடைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லாததே காரணமாய் அமைகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, யாராவது ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ணிட்டா உடனே நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்க முகத்திலேயே என்ன செய்யக்கூடாது? முழிக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள என்ன இயல்பாவே வரும். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது. அப்படியே ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், புரியும்படி சொல்ல 10 பேர் இருக்கிறாங்க. முதல் நபரை பார்த்துட்டு நீ எனக்கு பள்ளம் குழி வெட்டினவன், நீ என்ன வேண்டாம். இன்னொருத்தை பார்த்து நீ அன்னைக்கு கோபமாக பேசுகிற, நீயும் வேண்டாம். இன்னொருத்தரை பார்த்து நீ என்னை ஏமாத்திட்ட, நீயும் வேண்டாம். இப்படியே 10 பேரை இவங்க என்ன செய்வாங்க? ஒதுக்கிடுவாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? இவங்க தான் ஒதுக்கப்பட்ட நிலையில் சொல்லுங்க பார்க்கலாம் இருப்பான். இவங்களுக்கு என்ன திருப்தி அப்படின்னா நமக்கு விரோதமாக வந்த யாரும் நமக்கு வேணாம், எல்லாரையும் ஒதுக்கிறன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மை நிலைப்பாடு என்னன்னா கடைசியில் தனிமையாக்கப்பட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க உள்ளத்தில் என்ன அப்படின்னா நான் என்ன செய்ய எல்லாரையும் ஒதுக்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு நான் ஒதுக்கிட்டேன், அவங்க நல்லது கெட்டதுக்கு நான் போகக்கூடாதுன்னு நான் மனசை வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படின்னா நாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பது அறியாதையினால. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், இந்த 4 பேர் யாருன்னா முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம் ஆழமான கருணை உடையவங்க, 2வது தியாகமுடைய, இதெல்லாம் இயேசுவை காட்டுகிற ஒன்று, 3வது சகிப்புத்தன்மை, 4வது சொல்லவா அதே வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, 2 நிமிஷம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு யாரிடத்துல வந்தாங்களே அவரிடத்துல போக முடிஞ்சுதா? சொல்லுங்க, முடிஞ்சுதா? போக முடியல. வாசல்ல வந்தா வாசல்ல தடை, சுத்தி சுத்தி போனா எல்லாரும் விரட்டுறான், நாங்களே போக முடியல, இது வேற கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு எல்லாம் விரட்டுறான். நல்லா யோசித்து பாருங்க. தடை, பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைலாம் என்ன சொல்லுதுன்னா முடியாது. எங்க போக முடியாது? இயேசுவிடத்துல போக முடியாது போலதான் தெரியுது. ஆனா இத்தனை காரியங்களையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு தான் செய்ய நினைச்சதை அவங்க செய்து முடிச்சாங்க. கரங்களை வைத்து சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தடைகளை மீறி, இவ்வளவு கூட்ட நெரிசலை மீறி அவர்கள் துணிச்சலோடு கூட இயேசுவுக்கு முன்பாக என்ன செய்தாங்க? தான் செய்ய நினைச்சதை செய்து முடிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்குள்ள இருந்தது நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பயந்தாங்கோலி அல்ல, சொல்லுங்க, துணிச்சல் மிக்கவர். ஏரோதுமை கொலை செய்ய வகை தேடுகிறான். உடனே இந்த எருசலேமை விட்டு வெளியில போயிடும் அப்படின்னு சொன்னாலும் உடனே அவருக்குள்ள இருக்கிற துணிச்சலை பாருங்க. நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் இதே இடத்துல ஊழியம் செய்யணும், பிசாசுகளை விரட்டணும், வியாதி உடையவர்களை சொஸ்தமாக்கணும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்படலாகாது என்று நான் சொன்னதாக நரிக்கு சொல்லுங்க அப்படி ஒரு பாஸ்ட் இப்படி சொன்னார். அது என்ன நரியா? குள்ள நரி. பலவிதமான நரி தான் நமக்கு தெரியும், எத்தனை பேருக்கு கவனம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த பாஸ்ட் இதே இடத்துல பேசியிருக்காரு. அது என்ன நரி சொல்றாரு பாருங்க. ஜேக்கப் பொட்ட நரிக்கு போய் சொல்லுங்கன்னாராம். சொல்லுங்க, என்ன நரி? அப்ப எந்த அளவுக்கு இயேசுவுக்குள்ள ஒரு துணிச்சல். யோசித்து பாருங்க. அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற எல்லையிலே இருக்கிறார். யோசித்து பாருங்க. அவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆனா நான் சொல்லுவேன், இயேசுவுக்கு என்ன இருந்ததுன்னா சொல்லுங்க,
துணிச்சல். பரிசேய கூட்டம் வரும், கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க, துணிந்து பேசுவார். மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பயங்கரமா கண்டிச்சு. யோசித்து பாருங்க, துணிச்சல். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த துணிச்சல் ஆனவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, பயப்படும் சூழ்நிலை எதையும் சமாளிக்க தெரிந்தவர்கள். சொல்லுங்க, தான் பயப்படும்படியான சூழ்நிலைகள் எதையுமே அவர்கள் சமாளிக்க தெரிந்தவர்கள். நெகேமியாவிடத்தில் அந்த அலங்கம் கெட்டும்போது அவனை எப்படியாவது அதை தடை பண்ணணும் அப்படின்ட்டு வரான். சன்பில்லா தோபியா பொய்யான தீர்க்கதரிசியை அனுப்பி பார்க்குறான். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் அப்படின்ட்டு அழைக்கிறான், கூப்பிட்டு ஏதாவது பண்ணணும், தடை செய்யணும், இல்லை இவனை தனியாக கொண்டு கொலை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நெகேமியாவை பாருங்களேன், வேலை செய்கிற மதில் சோறு கட்டப்படுத்து, ஒரு கையில் ஆயுதம், இன்னொரு கையில் வேலை. ஒரு கை என்ன செய்யுது, ஆலயம் அலங்கம் கட்டுது, இன்னொரு கை என்ன செய்யுது, தப்பி தவறி வந்தா என்ன செய்யணும், காலி பண்ணிடணும். நான் சொல்லுவேன், இது கிறிஸ்தவர்களுக்கே உரிய ஒரு மாபெரும் துணிச்சல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயப்படும் சூழ்நிலைகளை சமாளிக்க தெரிந்தவர். இந்த துணிச்சல் என்பது பயப்படுகிற சூழ்நிலையை சமாளிக்க தெரிந்தவங்க, சவால்களை ஏற்கும் மனமுடையவர்கள், சவால்களை ஏற்கும் மனமுடையவர்கள். இந்த துணிச்சல் உள்ளவர்கள் பிறனின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவராகவே தன்னை விளங்க பண்ணுகிறவர்கள். துணிச்சல் உள்ளவர்கள் ஆபத்தை சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள். நெருக்கமான சூழ்நிலைகளை கூட தைரியம் கொண்டு அவர்கள் சமாளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நாலாவது இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு துணிச்சல் இருந்தது. தடையை பார்த்து திரும்பி போகிற மனநிலை இல்லை, சூழ்நிலையை பார்த்துட்டு திரும்பி போகிற மன பக்குவம் இல்லை. என்ன எனக்கு விரோதமா, என்ன தடை, என்ன சூழ்நிலை நான் கண்ணு பார்த்தாலும், எனக்கு முன்னாடி இருந்தாலும் துணிந்து செயல்பட்டு தான் செய்ய நினைத்ததை செய்து சாதித்து போகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்னா, சொல்லுங்க பார்க்கலாம், துணிச்சல் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும், பிரச்சனையை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்றதில்ல, அந்த பிரச்சனை எப்படி சமாளித்து போவது, வருகிற போராட்டத்தை எப்படி கடந்து போவது, அந்த போராட்டத்தின் வழிக்குள்ளேயே எப்படி போகிறது என்பதை துணிச்சலோடு செயல்படுகிற இந்த 4 பேர். அதனால தான் சொன்னேன், இயேசுவிடத்தில் வந்த இயேசுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்குள்ள இருந்த தெய்வீக சுபாவம் வந்த இந்த 4 பேருக்குள்ளேயும் இருந்தது. இப்போ இவர்களை எப்படி பார்க்கணும்னா, இயேசுவை பார்க்கும் பொழுது ஆழமான கரிசனையை பார்க்க முடியும். இப்போ இவங்களை பார்த்தாலும் என்ன பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஆழமான கரிசனை. இயேசுவை பார்க்கும் பொழுது ஆழமான ஒரு தியாகம். இப்போ இவங்களை பார்க்கும்போது ஒரு தியாகம் உடையவங்க. இயேசுவை பார்க்கும் பொழுது சகிப்புத்தன்மை உடையவர். இப்போ இவங்களை பார்க்கும்போது சகிப்புத்தன்மையோடு கூட இருந்தது. இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு துணிச்சல் உடையவர். இவர்களை பார்க்கும் பொழுது எந்த காரியத்தையும் துணிந்து செய்து சாதனை உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்ப கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். சரி, 11, 12 வாசித்துருங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 2 கரங்களை உங்க மார்போடு வச்சுக்கோங்க. இந்த செய்தியின் வேளையில் இந்த 4 பேர்
ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தான். அவங்களுக்கு விலாசம் இல்லை, வேதம் அவர்களுடைய பெயரை குறிப்பிடலை, அவங்க யாரு என்றும் சொல்லலை, அவங்க யாருன்னு சொல்லலை, இவனுக்கு சொந்தக்காரனா எதுவுமே சொல்லலை. ஆனால் 4 பேர் ரெண்டு மொட்டையா சொல்லுது. அப்படியானா இந்த 4 பேர் இடத்துல என்ன இருந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. அவங்க யாரோ, அந்த 4 பேர் இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு திமிர்வாதக்காரன் எவ்வளவு காலம் அந்த படுக்கையில் இருந்தானோ தெரியல. இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அவங்க அம்மா கூட இப்ப தூக்கிட்டு போனன்னு விரும்பல, கூட பிறந்தவங்க கூட விரும்பல. ஆனா அந்த 4 பேர் ஆழமான கருசனையோடு அவனை தூக்கி கொண்டு வந்தாங்க. தியாகத்தோடு அவனை தூக்கிட்டு வந்தாங்க. தன்னுடைய நேரம், தன்னுடைய வேலை அதனால தடைபடுது, தன்னுடைய நேரம் வீணா போகுதுன்னு தெரிஞ்சாலும் தியாகம் பண்ணாங்க, தன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ணாங்க. சகிப்புத்தன்மை சர்வசாதாரணமாக கொண்டு போக முடியல. எவ்வளோ பேசியிருப்பாங்க, எல்லாவற்றையும் காதுகளில் வாங்கினாலும் திருப்பி அந்த திமிர்வாதக்காரனை திருப்பிட்டு போயிடலான்னு போகலை. எப்படியாவது கொண்டு போய் அவனை சுகமாக்கி ஆகணும். அதற்காக எவ்வளவு பரியாசம், எவ்வளவு கேலி, எவ்வளோ கிண்டல், எவ்வளோ பேசினாலும் சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை. அருமையான கர்த்தருடையவர்களே, கடைசியில் கூட்டத்தை மீறி இயேசுவிடத்தில் வந்து முன்னே நிற்கிற ஒரு துணிந்த மனம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் துணிச்சல் மிக 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 அவசியம். இயேசுவின் ஊழிய காலங்களில் வந்த எத்தனையோ இடையூறுகளை, இடைஞ்சலை எல்லாம் இயேசு துணிந்து செயல்பட்டு கடந்து வந்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையா சொல்லுகிறேன், இதெல்லாம் இயேசுவுக்குள் நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான தெய்வீக சுபாவங்கள். இந்த சுபாவம் அவருக்குள்ள இருந்த அந்த சுபாவம் இந்த 4 பேருக்குள்ளேயும் என்ன செய்தது? இருந்தது. இந்த பகல் வேளையில் இந்த தெய்வீக சுபாவத்தோடு நீயும் செயல்படுவாயானால், நீயும் பிரயாசப்படுவாயானால், இந்த உலகம் உன்னை கிறிஸ்தவனாய் பார்ப்பதில் பெருமை இல்லை, உன்னை கிறிஸ்துவாய் பார்க்கணும். இந்த உலகம் உன்னை கிறிஸ்தவனாய் பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை யாரா பார்க்கணும்னா உன்னை ஒரு கிறிஸ்துவாய் பார்க்கணும். உன்னை ஒரு கிறிஸ்துவாய் பார்க்கணும். நீ நடமாடுகிற ஒரு நிருபமாக, தேவனுடைய நிருபமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த 4 பேரை போல உம்முடைய திவ்ய சுபாவத்தில் என்னையும் மாற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்கள் செய்தியை கேட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு, போகிறோன்னு போனால் போகலாம். ஆனால் அப்படி பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் உண்மையாக கேட்குறீங்க? வாயை திறந்த, ஆண்டவரே, கேட்ட இந்த வசனத்தில், இந்த வார்த்தையில் உன்னோடு கூட பேசின வார்த்தைகளை நினைத்து, உன்னை சிந்திக்க பண்ணின வார்த்தைகளை, உனக்கு ஆலோசனையாய் புறப்பட்டு வந்த வார்த்தைகளை, தீர்க்கமாய் வந்த வார்த்தைகளை நினைத்து, ஆண்டவரே, ஒரு விசை உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்கிறப்பா. என்னை உருவாக்குங்க, என்னை உருமாற்றுங்க, என்னை உருமாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தேவசாயல் தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவசாயல் தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்தன் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே ஆவியினால், என்னை நிரப்பிடுமே ஆவியினால். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே. கரங்களை தட்டி ஓ பரன்முகமே, மகிழ்ந்திடவே பரன்முகமே. பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவன் தொனியும் கேட்டே. பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவன் தொனியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தோ தம்மாவியினார். கேளுங்க, என்னை பலப்படுத்தோ உம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பலன் தம்மாவியினால், தாரும் பொறுமை பலன் தம்மாவியினால். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. கர்த்தர் உன்னை நிரப்பற்ற இந்த திவ்ய சுபாவங்களால் ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. பூரணம் அருளோ ஆயத்தப்படுத்தோ, பாடி பறந்திடுவே தம்மாவியினால், பாடி பறந்திடுவே தம்மாவியினால். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே
மகிழ்ந்திடவே மாற்றுங்க. ஓ திவ்ய சுவாபம் கேட்ட இந்த 4 விதமான திவ்ய சுவாபங்களால் சபை நிரம்பற்று கிறிஸ்தவர்களாய் அல்ல, இவர்களை ஒரு கிறிஸ்துவாய் மாற்று. புராமா சந்தரா தியா கம்மா நா 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 மா நா மா. ஓ ரபா பா 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 ரிபியா கமா சந்தா தா 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 யாதவா. ஓ ரபா பா 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 ரிபியா யாதவா. இப்படி மாறணும்னு விரும்புகிற வாஞ்சிக்கிற உடைய பிள்ளைகளை உங்களுடைய உன்னத அபிஷேகத்தினால் இப்ப நிரப்ப 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 இயேசுவே. ரபலா ரபலா ரதி அக்கமா சந்தரா தி யாதவா.